இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 16:1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் உங்களுக்கு டெமோக்கு நியான் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நியான் டைப் படிச்சுட்டு கலரை வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஃபாண்ட் வேணுங்கன்னா ஃபாண்ட் வேணுமோ வச்சுருக்கேன். நான் அக்கிரா ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா, இதனால் ஜூம் பண்ணிவிட்டு ஓகே எப்படி பண்ணோன்னா அந்த டெக்ஸ்ட் கிட்ட மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குல்ல, அங்கே கொடுத்து இந்த மூணாவது ஆப்ஷனில் இருக்கும் இந்த சைடு ஏரோ போட்டு அதை கிளிக் பண்ணி ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளினீங்கன்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே மேலே 4 ஆடாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ்மெண்ட்டு மூவ் ஆகும். அது நீங்கள் இப்படி நடுவில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் சர்ச் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்டில் ஃப்ராக்டல் FRACT அது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ராக்டல் ரெஜிட்ஸ்னு, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் இருக்கும், அதை கொடுத்துங்க. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு எவாலுவேஷன் இருக்குல்ல, அதில் இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இந்த ப்ளஸ்ஸு போட்டிருக்குல்ல அங்கே ஒன்று, அப்படியே கடைசிக்கும் வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கடைசி ஃப்ரீ ஃப்ரேமில் ரைட்லேருந்து லெஃப்ட் தள்ளி விடுங்க. ஓகேவா, தள்ளி விட்டோன்னா 1 வரைக்கும் தள்ளுங்க. அதை ஒயிட் கொடுத்துடல 1 வச்சாச்சு. இப்போ இந்த சைடே வந்துட்டு நீங்கள் -1 வரைக்கும் தள்ளுங்க. ஓகேவா, ஓகே இப்போ நான் -1 வரைக்கும் தள்ளி வச்சுட்டேன். இப்போ அப்படியே கீழே தள்ளி ஆக்டேவ்ஸ்னு இருக்கிறதால அதை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க, 1 வச்சுருங்க. ஓகே, திரும்பி அந்த நியானை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டில் ஃப்ராக்டல் ஜெஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் எஃபெக்டில் திரும்பி போயிடுங்க. சர்ச் ஆப்ஷனில் ஸ்பெக்ட்ரல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்பெக்ட்ரல் மேப்னு ஒன்று வரும், ஸ்பெக்ட்ரல். ஓகே, அதை ஃபஸ்ட்டு வருதில்ல, அதை கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஸ்பெக்ட்ரல் மேப்பை கிளிக் பண்ணிட்டு ஃபேஸில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம், கடைசியில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம், கடைசி கீ ஃப்ரேமில் இதை ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணி 2000 வைங்க. 2000 ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அழகாகவே கிடச்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு எஃபெக்ட் இதில் க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த நியான் காப்பின்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்டில் அந்த ஆட் எஃபெக்ட் உள்ளார போயிட்டு பாக்ஸ் பிளர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பி ஆட் எஃபெக்டில் காஷியன் பிளர்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த நியான் காப்பியை கிளிக் பண்ணி பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லைட் அண்டில் லீனியர் டாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். இதில் எது கொடுத்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஒப்பாசிட்டி எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அப்படியே கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அழகாகவே கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.